Hello friends, welcome to Jeevanya's kitchen. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம். பொதுவா ஜவ்வரிசி பாயாசம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. விசேஷ காலங்கள்ல சட்டுன்னு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க. இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Jeevanya's kitchen மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதுல 125 ml கப்பால 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு குட்டி குட்டியா இருக்கும் இல்லைங்களா நைலான் ஜவ்வரிசி அதுதான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இத நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்திருக்க கூடிய ஜவ்வரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இத mix பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசியை பொரிய விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வேக வைக்கும்போது சட்டுன்னு ஒரு 2-3 நிமிஷத்திலேயே வெந்து வந்துரும். பாருங்க நம்ம சேர்த்த ஜவ்வரிசி எல்லாம் எந்த அளவுக்கு அழகா பொரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி நல்ல வெள்ளை நிறம் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. ஜவ்வரிசி பொரிஞ்சதும் இது கூட எந்த கப்ல நீங்க ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1 கப் ஜவ்வரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு இத வேக விடுங்க. ஜவ்வரிசி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்திலேயே நமக்கு வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா ஜவ்வரிசி கரைஞ்சிரும். அதனால பக்குவமா இத வேக வச்சுக்கோங்க. பாருங்க ஜவ்வரிசி வெந்துருச்சு. கரண்டில எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளை கலர்ல இல்லாம கண்ணாடி மாதிரி இருக்கணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். பாருங்க எல்லாமே கண்ணாடி போல இருக்கு. இந்த பக்குவம் வரைக்கும் வேக விட்டா போதும். இதுக்கு மேல விட்டுட்டீங்க அப்படினா ஜவ்வரிசி கரைஞ்சிரும். இப்போ எந்த கப்பால 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு வேக விடுங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் முழுமையா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும். அவ்வளவுதான் பாருங்க ஒரு 3-4 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம சேர்த்த சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. பாக்கும்போதே நல்லா தெரியுது பாருங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் முழுமையா வெந்ததுக்கு அப்புறம் தான் फ्रेंड्स நம்ம சக்கரை சேர்க்கணும். நீங்க வேகறதுக்குள்ள சக்கரை சேர்த்துட்டீங்க அப்படினா சேமியாவோ ஜவ்வரிசியோ நமக்கு வேகாது. அதனால சேமியாவும் ஜவ்வரிசியும் முழுமையா வெந்திருச்சா அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எந்த கப்ல நம்ம சேமியா ஜவ்வரிசி எடுத்தமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் இத கலந்து விடுங்க. இதுக்கு மேல இத ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான் பாருங்க நம்ம சேர்த்த சக்கரை எல்லாமே முழுமையா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதுல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல சேமியா ஜவ்வரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல பாலையும் அளந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன்லயே வைக்காதீங்க. பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. பால் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்க கன்சிஸ்டன்சி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு சின்ன pan வச்சிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதுல 1 கையளவுக்கு முந்திரி பருப்பு 1 கையளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கற அளவுக்கு பொரிய விடுங்க. நம்ம சேர்த்திருக்க கூடிய முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா செவந்து இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா இத அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தோட சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. फ्रेंड्स நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Jeevanya's kitchen மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். Thank you.